This video is sponsored by Buy Mode Shopping. இந்த Buy Mode Shopping மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஷனரி, மென் அண்ட் உமன் அக்சசரிஸ், மொபைல் அக்சசரிஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது வந்து ஒரு பூங்கார் வயல். இது முந்தைய பதிவுகளை பார்த்துருப்போம். நொண்டிப்புல் களை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போயுமே இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இப்போ இந்த மழைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து நல்லா பொதி தள்ள ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்கே ஒன்று விட்டுருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பரவலாக வந்து பொதி தள்ள ஆரம்பிச்சிருக்கு. வெள்ளையாக தெரிகிற நாள் மாதிரிலாம் களை இங்கே பார்த்திங்கன்னா அது கூடால ஃபுல்லாக வந்து பயிர் வந்து நீங்கள் காற்றுல ஆடுறத பார்க்கலாம். நல்லா இது வந்து கடந்த வருடம் வரப்பில் வச்ச தென்னை. மழை பெஞ்சு அந்த தண்ணி வந்து உள்ளே வந்து விழுந்துருக்கு. நம்ம இது கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருந்தோம். மேடாக இருந்துச்சு, மண் இறங்கி இங்கே வந்து ஃபுல்லாக ஆழமாக இருந்தோன்னே இந்த தண்ணி வந்து சேகரமாகியிருக்கு. இதுதான் இந்த வருட நிலவரம். நல்ல வயல் ஃபுல்லாகவே வந்து பொதி வந்து தள்ளி வச்சுருக்கு. பூங்கார் வந்து ஒரு 65 நாளாக சரியாக ஒரு மாதம் 75, 85, 95 பொங்கல் கழித்து இதை வந்து அறுவடைக்கு வந்து தயாராகிடும். பொங்கல் கழித்து ஒரு 5 நாள் இல்லை நம்ம வந்து இது அறுவடை செய்கிற மாதிரி வரும். 3 வயலுமே. இந்த வயல் நல்லா வளர்ச்சி, அந்த வயல்லாம் வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மி தான். ஆனாலும் அதுவும் வந்து ஒரு தாப்பில் வந்துடும் நமக்கு. இது ஒரு பூங்கார் வயல். தண்ணி இல்லாமல் ஈரப்பதத்தில் இந்த மஞ்சக்கோரை களை வந்து இதாக இருந்துச்சு ஃபுல்லாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேடு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு இந்த வருஷம் நல்லா. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து மேடு. இங்கே தான் தண்ணி வரணும். அங்கே பின்னாடி நல்லா ஏறிடுச்சு. 1.5 அடி 2 அடிக்கிட்ட ஏறினதுனால இங்கே வந்து தண்ணி ஏறி இருக்குது. இந்த மஞ்சக்கோரை வந்து வெயிலையும் காயும், தண்ணியிலையும் அழுகும். இப்போ இதுக்குள்ளே தான் பயிர் இருக்குது. களை தான் அதிகமாக இருக்குது. ஆனால் என்னோடய இது கடந்த வருட அனுபவம் என்னென்னா, இந்த மஞ்சக்கோரை நீரில் அப்படியே அழுகி மக்கி உரமாயிடும். இந்த பூங்கார் நெல் இதை பாருங்கள். நம்ம அடுத்த பதிவுகளில் இந்த பூங்கார் நெல் நல்லா சிறப்பாக வரும். இதுவும் கடந்த வருடம் வரப்பில் வச்ச தென்னை மலைக்கு குறுத்து விட்டு வருது. இது ஒரு வாழை. இது ஒரு தென்னை. எல்லாம் நல்ல வயலுக்குள்ள தண்ணி கிடக்கு. நல்லா இங்கே வயல்லையும் தண்ணி கிடக்கு. இந்த வயல் வந்து இது 4வது வருடம் தமிழர் வேளாண்மை. இந்த வயலில் முட்டி வரைக்கும் தான் வளருது. மொதல் வருஷமாக இருக்கட்டும், 2வது வருஷம், கடந்த வருடம், இந்த வருஷம் முட்டி வரைக்கும் தான் வருது. நான் ஐயாட்ட கேட்டப்போ ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இந்த உவர் மண் மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுனா அந்த மண் மாற கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நான் அந்த பக்கம் பார்க்குறேன். அது வந்து இந்த சுக்காம்பாறை கரைஞ்சி மண்ணாக இருக்கும் போல். இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும். இது பூரா சுக்காம்பாறை தான். இது எல்லாமே வந்து இது ஏன் சுக்காம்பாறை தான். இந்த சுக்காம்பாறை மண் எதுவும் வராது அப்படிங்கிறது தான் ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதுலேயும் நம்ம 4 வருடமாக வேளாண்மை செஞ்சு நெல் அறுத்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.